ஆமா. என்ன படிக்கிறீங்கம்மா? நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்? தமிழ் மீடியம். சரி, படிங்க. நல்லா படிங்க. அம்மாவோட தடவை என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தங்கச்சி பாப்பா இருக்கா? தம்பி இருக்கானா? நாங்கள் ஸ்கூல் போயிருக்கானா? இப்போ பேசுனா வந்தானா? ஓடிட்டான் அதுக்குள்ள. சரி சரி, படிமா. இது எங்கள் ரிப்போர்ட்டு இங்கே தான் இருக்காரு. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் சொல்லுங்கள். அவர் பேர் முரளி. எத்தனாவது இதில் இருக்க? 3591. அந்த இசப்பெல்லாம் இருக்குல்ல, அப்படியே அந்த ஏற்ற மாதிரி உள்ள வந்து பார்த்து ஏற்ற மாதிரி நான் காடு கட்டுறேன். அங்கிளோட காடு 2ஆம் அங்கிள் நம்பர் தான். எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன உதவி வேணும் எங்களால் சொல்லி முடியுமோ நாங்கள் செய்கிறோம். பாப்பாவுக்கு படிக்கிற ஃபீஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணிட்டுருக்கோம். அந்த சீசனில் அந்த மாறுவோம்ல, லீவ்லாம் பார்த்து கிளாஸ் போகும்போது அந்த சீசனில் என்ன உதவிமோ நாங்கள் செய்கிறோம். இப்போ வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? 14 நாள் கழிச்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்பரேஷனில். கார்பரேஷனா யார் சொன்னதுங்க? யார் சொன்னது உங்களுக்கு உத்தரவாதம்? கவர்மெண்ட்ல தாம்மா. யார் சொன்னது? அமைச்சர் சொல்லியிருக்காரு. மாற்றுப்புறம். சரி சரி, அது 15 நாள் பாருங்க, 1 மாதம் கூட பாருங்க. வரலன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ரிப்போர்ட்டர் அனுப்புகிறோம். இது பண்ணுவோம். என்ன அம்மா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க? அது என்ன தமிழ் வச்சு பார்த்தோம். நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? பெயிண்டர். ஊன் பெயிண்டர் தான். பெயிண்ட் வேலைக்கு போறீங்களா? அது பெயிண்ட் என்னன்னா 40 வயசுக்கு மேலே அது பெயிண்ட் வேலை ஒத்துக்காது. அந்த இது ஊற்றுறவங்கள தெரிஞ்சுது. அது கண்ணு மூக்கு வழியாக போய் உடம்பு இது பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மட்டும்தான் அது வேலை செய்ய முடியும். ஒரு 35 வயசு அதுக்கப்புறம் கஷ்டம். பார்த்துருங்க, கூப்பிடுங்க. நான் மணிநாகத்தில் தான் இருக்கேன். இவர்கிட்ட சொன்னால் போதும், உடனே நான் கார் எடுத்துட்டு வந்தோம்னா வந்து உங்களுக்கு என்ன செய்யுமோ செய்கிறோம். உங்கள் வேலைக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். அவங்க கொடுக்கலனா கூட நாங்கள் பைக் பண்ணி வாங்கி கொடுக்குறோம். இது இப்போ சம்பளம் வந்து நேரடியாக கார்பரேஷன் கொடுக்குதா இல்லை இந்த ஒப்பந்தக்காரனு கொடுத்தாங்களா அம்மாவுக்கு? அவரு வந்து கொடுக்குறேன்னு இருக்காரு. இவ்வளோ நாள் சம்பளம் யாருக்கு வேலை பார்த்தீங்க? பார்த்தாங்க அம்மா. இதுதானே கம்பெனி? அதான் ஒப்பந்தக்காரர் கம்பெனி தானே. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருப்பாங்களே, பிஎஃப் இஎஸ். அதுவும் வரலன்னா சொல்லுங்க, நாங்க வந்து கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறோம். ரைட்டு, அந்த வரையும் சந்தோஷம். வரலன்னா சொல்றாங்க, வரலன்னா சொல்லுங்க. பண்ணுங்க. நாங்க ரிப்போர்ட்டோட வந்து புத்தகம்பியா அப்படின்னா நாங்கள் உட்கார வச்சிடறோம். அது பண்ணி தரோம். ஆனால் இந்த சின்ன வயசுலேயே இப்படி பண்ணிட்டாங்க. இந்த மின்சாரம் இவங்களுக்கும் விட்டாங்களா? இந்த கம்பெனிக்காரங்க 10 மாநகராட்சி டெபாசிட் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணணும். அது பேங்க்ல பண்ணிட வேண்டியதானே? அது பண்ணிடுங்க. ஏதோ அவங்களுடைய எதிர்காலமாவது போகட்டும். ஆமா. என்ன சொன்னாங்க? எதோ சொல்றியா? அதை எத்தனை மணிக்கு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க? இல்ல 5 மணிக்கு நடந்தது. இல்ல இல்ல, அம்மாக்கு சம்பவம் நடக்கும்போது 5 மணி சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க அவங்க எத்தனை மணிக்கு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க? அது விடுங்கப்பா. அது வேணாம். ஏதோ இனிமே நடக்கிறத பார்ப்போம். பண்ணுங்க, பண்ணுவோம். பாப்பா பார்த்துக்கம்மா, பார்த்து படிங்க. ஆமாம், தம்பியும் படிக்க வைங்க. நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம், அம்மாவோட இது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பசங்களை பார்த்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கீங்க. அந்த பழக்கம் இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம். சின்ன வயசுல பரவாயில்ல, வெரி குட். எங்கள் ஒய்ஃப் எப்போ நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நான் தண்ணி சாப்பிடுவேன். பரவாயில்ல, நல்ல பழக்கம். பரவாயில்ல. அவங்களுக்கு ஓகே, நல்ல பழக்கம். இந்த ஏரியாவில் இருந்து ஒரு ஆள் இப்போ தான் பார்க்குறோம். நல்ல பழக்கம். பண்ணுங்க. இது வாடகைங்களா?
சொந்தமாக தான் மாதம் வாடகைலாம் கட்ட வேண்டியதில்லை. ஏதோ அந்த கட்டணும் மாசம் வாடகை. வாடகை கட்டணுமா? 500 ரூபாயா? 300 ரூபா கட்டணும். 300 ரூபா அவங்க கட்டணுமா? இது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆமா ஆமா. அது எதுக்கு? அது எதுக்கு கார்பரேஷன்ல கட்டணும்? குடிசை மாட்டு வாரியம், தமிழ்நாடு குடிசை மாட்டு வாரிக்கு மாதம் 300 ரூபா கட்டணும். கட்டணும். ஆ. வாங்குறது அவங்க கஷ்டப்பட்டு இன்னும் கட்டல. ஆ, அது கொஞ்சம் நாள் தவிர கட்டணும். அது உங்க பேர்ல மாத்திட்டீங்களா? என் பேர் இன்னும் மாத்தல. அது மாத்தணும். அது கொஞ்சம் மாத்திருங்க. ஆமா, மாத்திட்டு கட்டுங்க. சரி, பாத்துங்க. வச்சுங்களா? வராங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் யுவஸ்ரீ. யுவஸ்ரீ. அம்மா பேரு வரலட்சுமி. வரலட்சுமி. அவங்கதான் உங்களை ஒரு நாள் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க. அது இன்னும் இந்த மின்சாரம் வந்து இது மாதிரி ஆகிடுச்சு. பார்த்துக்குங்கம்மா அப்பாவை. இதாக இருந்தாலும் இவங்களை கூப்பிடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய இது வரலன்னா நாங்கள் பைக் பண்ணி வாங்கித்தரோம். பார்த்துங்களா? வரேம்மா. வணக்கம். நீங்கள் பார்ப்பது சோழிங்கநல்லூர் கண்ணகி நகர். இந்த கண்ணகி நகர்ல ஒரு 2 நாளுக்கு முன்பு மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் பெண் ஒருவர் இறந்து விட்டார். இதற்கு மாநகராட்சி 10 லட்சம், ஒப்பந்தக்காரர் குப்பை ஒப்பந்தக்காரர் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த மாநகராட்சி பணியாளர் இல்லை, இறந்தவங்க மாநகராட்சி பணியாளர் இல்லை, ஒப்பந்தக்காரரோட பணியாளர். மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்ட் கொடுத்து விட்டது. சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 13,500 ரூபாய் சம்பளம். தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 13,500 ரூபாய். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்க அரசாங்கம் சிந்திச்சுதா? குடும்பம் நடத்த முடியுமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த கண்ணகி நகர்ல மொத்தம் 15,000 வீடுகள் உள்ளது. எல்லாமே குடிசை மாற்று வாரியம் கொடுத்தது, இலவசமாக கொடுத்தது. இப்ப மாசம் மாசம் வாடகை வாங்குறாங்க. இலவசமா கொடுத்துட்டு மாசம் மாசம் வாடகை வாங்குறாங்க. அது எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. அடுத்தது, இந்த 15,000 குடும்பம் எங்க இருந்ததுன்னா, சென்னையில அயனாவரம் அங்க இங்கன்னு இந்த காலி பண்ணாங்கல்ல, அவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல அகதிகள் மாதிரி அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே என்ன, இன்னும் வேலை வாய்ப்பு எங்க போவாங்க சொல்லுங்க? சென்னையில அங்கங்க பரவல்ல இருந்தாங்க, ஏதோ ஒரு வேலையை செஞ்சாங்க. கொண்டுட்டு போய் காட்டுல விட்டுட்டீங்க, அவன் என்ன பண்ணுவான்? திங்க் பண்ணீங்களா? வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, சுகாதாரம் கிடையாது, தூய்மையான குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, எதுவுமே இல்லை. அகதிகள் தான் அவங்க. அகதிகளால் நல்லா இருக்கான். 15,000 குடும்பம் தத்தளிக்கிறது. அதுல இந்த இறந்து போன இந்த அம்மாவும் ஒரு குடும்பம். ஒரு ரூமும் ஒரு கிச்சனு, அதுக்கு 300 ரூபா வாடகை வச்சாங்க. இலவசமா கொடுத்து 300 ரூபா வாடகை அபகரிக்கிறது. முழுக்க முழுக்க தூய்மை பணியாளர் இந்த பெண் இறந்ததில் மின்சாரத்துறை தான் காரணம். மின்வாரிய அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும். போட்டு அவங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணும். சம்பந்தமே இல்லாத மாநகராட்சி எது கொடுக்குது? இந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு? மாநகராட்சியா, ஒப்பந்தக்காரரா, மின்சார வாரியமா? கண்டுபிடிச்சீங்களா? இந்த நிலை மாற்ற வேண்டும். அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? அவங்களால என்ன படிச்ச கிராஜுவேட் ஃபேமிலியா? இல்ல, படிக்காத அப்பாவி மக்கள். ஏதோ இந்த வீட்டு வேலை செய்யறவங்க, பூவு கட்டுறவங்க, இந்த பெரிய ஆளு வேலை செய்யறவங்க, பெயிண்ட் வேலை, இவங்க தான் கூலி ஆட்கள். இவங்களை கொண்டு வந்து இங்க போட்டு ஆந்திராவில இருந்து ஒப்பந்தக்காரர்கள் ஆட்களை கொண்டு வந்து வேலை செய்யறாங்க. அப்ப இவருக்கு யார் வேலை கொடுப்பா? சொல்லுங்க, இவருக்கு யார் வேலை கொடுப்பா? இதை திங்க் பண்ண வேண்டும். இந்த மக்கள் மீது ஒரு தப்பு இருக்கு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். என்னன்னா, எலெக்ஷன் வந்ததுன்னா கோட்டு பிரியாணியும் கோட்டு பிராந்தி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இதை இவங்க மாற்றணும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.